வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு இயேசு புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் பணக்காரன் வந்து கர்த்தர்ட்ட கேட்கான், நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவன் என்பது அருமையான ஒரு ஈவு என்பது வேதம் போதிக்கின்ற ஒரு விஷயம். ரோமர்கள் நிருபம் ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆகவே கிருபை வரும் சொன்னா ஆங்கிலத்தில் கிஃப்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுக்கின்ற ஒரு ஈவு. கவனிங்கள், இந்த ஈவு இயேசு என்கிற ரூபத்திலே இந்த பூலோகத்துக்கு 2000 ஆண்டு முன்பாக வந்தது. ஆகவே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு, நித்திய ஜீவன் சொன்னா அழிவில்லாத வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு, சுதந்திரிப்பதற்கு நாம ஏதோ ஒன்று செய்ய முடியாது. இயேசுவை உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்த்தி இயேசுநாதரை உள்ள ஏற்றுக்கொண்டா நித்திய ஜீவனை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நித்திய ஜீவனாய் இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையிலே தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது.